நம்முடைய பாவத்தை அவர் தீர்த்தவரா இருக்கிறார். எந்த மனுஷனாலையும் பாவத்தை தீர்க்க முடியாது. தன்னுடைய பாவங்களை தன்னாலே எந்த மனுஷனாலையும் மன்னிக்க முடியாது. தேவனே என்ன செய்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கான பலியை, நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை, பலியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நம்முடைய பாவத்தை தீர்த்ததுனால நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் ஏதோ நல்லது செய்ததால, நான் ஏதோ ஜனங்களை விட நான் பரிசுத்தமா வாழ்றதுனால நான் இந்த இடத்துல நிற்கல, ஆண்டுடைய கிருபையினால நிற்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பவுல் சொல்லுகிறாரு, பாவியிலேயே பிரதான பாவி நான் தான். நான் பாவியிலேயே பிரதான பாவி, ஆனா நான் இந்த இடத்துல நிற்கிறேன் என்றால் அது ஆண்டுடைய கிருபையினால். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னொன்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், நான் ஏதோ பாவம் செய்யாததுனால நான் இந்த இடத்துல நிற்கல, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதிகமா நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உண்மையாகவே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா யார் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யறா தெரியுமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாக கிருபையினால இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. எல்லாரும் மீட்பின் மூலமா தான் நீதிமான். கிரியையின் மூலமா நீதிமான் அல்ல, மீட்பின் மூலமா நீதிமான். இயேசுவுடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால நீதிமான். அப்ப இதை யாரு புரிந்து கொண்டு, யாரு அந்த அன்பை புரிந்து கொண்டு அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், மற்றவங்களை விட என்னுடைய அதிகமா தவறு விட்ட மனுஷன் தான், என்னுடைய பாவங்களை ஆண்டவர் அதிகமா மன்னித்திருக்கிறார், அதிகமா என் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளத்தை உயரத்தை புரிந்து கொண்டவன் ஆண்டவருக்கு என்று செய்யறதுக்கு, ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு என்று முன்னுக்கு வரலாம். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏனென்றால் ஆண்டவர் மன்னிக்க முடியாத என்னைய மன்னித்திருக்கிறார். எந்த தகுதியுமே இல்லாத எனக்காக வந்து என்ன செஞ்சிருக்கிறார்கள்? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டுடைய அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்கன்றால் உங்களை நீங்க ஆண்டவரோடு உறவாடுறத, ஜெபிக்கிறத, ஆண்டவருக்கான காரியங்களை செய்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?